நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பிஜிபி சமுதாய வானொலி 90.8 90.8 தொட்டதெல்லாம் ஹிட். நேயர்களே, நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து கேட்கவிருப்பது கல்லூரி காலங்கள். இன்றைய கல்லூரி காலங்கள் நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து என்ன கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல நம்முடைய பிஜிபி பொறியியல் கல்லூரியினுடைய முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான ஒரு தன்னம்பிக்கை ஊட்டும் முறையை நம்முடைய பிஜிபி கல்வியல் கல்லூரியினுடைய முதல்வர் முனைவர் திலகராணி அம்மா அவர்கள் வழங்கியிருந்தாங்க. இந்த நிகழ்ச்சியை நாம இப்பொழுது கேட்டு பயன்பெறலாம். நேர்களே, வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய எனக்கு அன்பான மாணவ செல்வங்களுக்கும் இந்த ஒரு அழகிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த நமது என்ஜினியரிங் கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். My dear students, நான் இங்க உங்கள்கிட்ட நானா பேசிட்டு போறதுக்காக வரல, உங்களோட கலந்துரையாடுவதற்காகவே நான் என்ன செஞ்சிருக்கிறேன், உங்க மத்தியில இன்னைக்கு வந்திருக்கிறேன். வாழ்க்கை மிகவும் அழகானது, அற்புதமானது. ஒவ்வொரு நொடியும் இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு கொடை. சரியா? இதுல இவ்வளவு மதிப்பெண்கள் பெற்று இவ்வளவு தடைகளை தாண்டி ஒரு அருமையான ஒரு கல்லூரிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய புதுமுகங்களான உங்களை பிஜிபி கல்வி குழுமத்தின் சார்பாக உங்களுக்கு வருக என வரவேற்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மாணவ செல்வங்களே, எல்லாரும் உங்களுக்கு மோட்டிவேஷன் சொல்லி பேசுறதுனால மோட்டிவேஷனே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லையா? My dear students, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எல்லாருமே பள்ளிகளில் உங்களுடைய படிப்பினை முடித்து இந்த கல்லூரி வாழ்க்கைக்குள் அடியெடுத்து வச்சிருக்கிறீங்க, இல்லையா? கல்லூரி வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு ஏகப்பட்ட கனவுகள் இருக்கு. நிறைய கனவுகளோடு வந்திருக்கீங்க. அதுலேயும் குறிப்பா நம்மளுடைய தமிழ் திரைப்படங்கள் அத்தனையுமே இந்த கல்லூரி வாழ்க்கை என்பதை மிக அழகாக என்ன செஞ்சிருப்பாங்க, படம் எடுத்து காட்டியிருப்பாங்க. பார்த்தா நினைச்ச உடனே அந்த மரத்தை சுத்தி என்ன செய்யலாம், ஓடி டான்ஸ் ஆடலாம். கண்ணை மூணு அடுத்த நிமிஷம் எங்க இருக்கலாம், பிரான்ஸ்ல இருக்கலாம், லண்டன்ல இருக்கலாம். அங்க போய் தனக்கு விரும்பிய துணையோடு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கலாம். பின்னணியில ஒரு 1000 பேர் பாட்டு பாடுவாங்க. காலேஜுக்குள்ள வரும்போதே 4 பேர் கிண்டல் அடிப்பாங்க. 4 பேர் போய் என்ன செய்வாங்க, அங்க உட்கார்ந்து கேண்டீனுக்கு போய் அரட்டை அடிக்கிறது, 4 பிள்ளைங்களை கேலி பண்றது, 4 பேரை என்ன சொல்றது, அவங்கள்ட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்களை மட்டுமே ஒரு கல்லூரி வாழ்க்கை அப்படின்றதுக்கு உதாரணமா நம்ம சமுதாயத்துல படம் பிடிச்சு காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. My dear students, இது மட்டுமே கல்லூரி வாழ்க்கை கிடையாது. அந்த ரியாலிட்டியை நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கணும். அது கல்லூரி வாழ்க்கை கிடையாது. அதுல திரைப்படங்களிலும் சரி, உங்களுடைய தொலைக்காட்சிகளிலும் சரி காட்டக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு கற்பனையான விஷயங்கள் தான். கற்பனை எப்பொழுதுமே மிகவும் அழகானது. கற்பனையில நம்ம எங்க வேணாலும் போலாம், எது வரைக்கும் வேணாலும் போலாம். அப்படிப்பட்ட அந்த கற்பனை மட்டுமே உங்களுடைய அந்த ஒரு கல்லூரி அப்படின்னாலே, காலேஜ் அப்படின்னாலே அந்த மாதிரியான ஒரு ஃபிகரை கொடுத்திருக்கிறாங்க. பட் இட் இஸ் நாட் ரியாலிட்டி. அது உண்மை கிடையாது. அதை நீ முதலாவதாக தெரிஞ்சுக்கணும். இந்த பொறியியல் படிப்பு, என்ஜினியரிங் அப்படின்ற ஒரு அழகான ஒரு துறையை நீங்க செலக்ட் பண்ணி இருக்கிறீங்க. இந்த என்ஜினியரிங்கினுடைய இம்பார்ட்டன்ஸ் சொல்லணும்னு சொன்னா, உங்க தலைக்கு மேல ஓடக்கூடிய அந்த ஒரு ஃபேன், அந்த ஃபேனை உருவாக்குனது ஒரு என்ஜினியர் தான், இல்லையா? அவர் ஒரு எலக்ட்ரிக்கல் என்ஜினியரா இருக்கலாம், ஒரு மெக்கானிக்கல் என்ஜினியராக இருக்கலாம். அடுத்தது நீங்க இன்னைக்கு பஸ் பிரயாணம் பண்றீங்க, அந்த பஸ்ஸை உருவாக்கியது ஒரு என்ஜினியர், இல்லையா? அதுல இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டங்கள் எல்லாமே, எப்படி பஸ் ஓடணும், என்ன பண்ணணும், எல்லாமே ஒரு என்ஜினியர். அப்படித்தானே? இன்னைக்கு இவ்வளவு அழகான ஒரு கட்டடத்துல இருக்கிறீங்க, விதவிதமான கட்டடங்கள். நீங்க பிஜிபியில எந்த பக்கம் திரும்பினாலும் ஒவ்வொரு கல்லூரியும் ஒவ்வொரு விதமான அமைப்போட இருக்கும். எந்த ஒரு கல்லூரியும் ஒரே மாதிரியான இதுல
கிடையாது பிஜிபில. அப்ப அதை உருவாக்குனது ஒரு சிவில் என்ஜினியர் இல்லையா? அப்ப இந்த மாதிரி மனித வாழ்க்கையில் மனிதனுக்கு தேவையான, மனிதனுக்கு நல்ல ஒரு சுகத்தையும் சந்தோஷத்தையும் உருவாக்கக்கூடிய அத்தனை வேலைகளையும் செய்பவர்கள் பொறியாளர்கள், என்ஜினியர். You are proud of this field. You have to proud. இல்லையா? நீங்க என்ன செய்யணும்? ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் ஒரு பொறியாளர், நீங்கள் ஒரு என்ஜினியர், நான் ஒரு என்ஜினியர் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் ஒரு பெருமிதம், அதில் ஒரு சந்தோஷம். சரியா? அப்ப அப்படிப்பட்ட இந்த என்ஜினியரிங் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு படிப்பை கையில் எடுத்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களாகி நீங்கள் எப்படி இந்த கல்லூரி இருக்க வேண்டும், கல்லூரி எப்படி பிரயோஜனமா பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்றத பத்தி தான் எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை உங்களுக்கு சொல்லுவதற்காக இன்னைக்கு உங்க மத்தியில நானு வந்திருக்கிறேன். சரியா? அப்ப எல்லோருக்குமே ஒரு விதமான கற்பனைகள் இருக்குது. இதுல நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய புத்தகத்தை ஒரு நோட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சின்ன ஒரு பிராக்டிஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு மனிதன் நினைத்தால் அவனுடைய எண்ணங்கள் தான் வாழ்க்கை. எண்ணம் அழகானால் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனையும் அழகாக இருக்கும். அப்ப நம்மளுடைய எண்ணங்களை அழகாக வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது, நீ எதுவாக நினைக்கின்றாயோ அதுவாகவே மாறுகின்றாய். இதான் வாழ்க்கை தத்துவம். நீ எதுவாக வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதுவாகவே மாறுகின்றாய். அதுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய தலையெழுத்து. சரியா? அப்ப நீ என்ன செய்ய, உன்னுடைய ஒரு நோட்டை எடுத்துக்கோ. நோட்டை எடுத்துட்டு அதுல எழுதி வை, இன்னும் 5 ஆண்டுகள் கழித்து நான் எங்கே இருப்பேன். இது உனக்கு நீயே கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. இன்னும் 5 ஆண்டுகள். இங்க என்ன இன்ஜினியரிங் எத்தனை வருஷம் உங்களுக்கு? 4 வருஷமா? சரி, முடிச்சுட்டு 5வது வருடம். இன்னைக்கு என்ன 2025. 2030 நான் எங்கே இருப்பேன் அப்படின்னு ஒரு கேள்வியை. சரியா? நோட்ல இது ஒரு சூப்பரான, ஒரு பாசிட்டிவான, நம்மளை உந்து சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு நம்மளை மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். 2030 நான் எங்கே இருப்பேன், அது ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு நீயே பதில் எழுது. 2030 நான் கனடாவில் ஒரு என்ஜினியராக வேலை பார்த்து கொண்டிருப்பேன் எழுதலாம். இல்லை, காக்னிசன்ட்ல நான் ஒரு என்ஜினியராக வேலை பார்த்து கொண்டு இருப்பேன். நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக நல்ல திருமணம் முடிந்து 2 பிள்ளைகளை இடுப்பில் சுமந்து கொண்டு இருப்பேன் எழுது. நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதுவாகவே மாறுகின்றாய். இதுதான் உலகத்தினுடைய நியதி. சரியா? அப்ப இத நீ தயவு செய்து எழுதி வை. உன்னுடைய நோட்ல எழுதி வை. எழுதி வச்சுட்டு அத வாரத்துக்கு ஒரு தடவை அந்த பக்கத்தை திருப்பி பாப்பா. நான் என்னவாக நினைச்சிருக்கேன். நான் இன்னும் 5 வருடங்கள் கழித்து ஒரு IBM வேலை பார்ப்பேன், இல்ல ஒரு டாடா கம்பெனியில் வேலை பார்ப்பேன், இல்ல நீ சிவில் இன்ஜினியராக பெரிய கட்டிட கலைஞராக இருப்பேன் அப்படின்னு என்ன செஞ்சிருக்கணும், நீ உன் நோட்ல எழுதி வச்சிருக்கணும். அதை கண்டிப்பாக ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு நாள்ல அந்த பேஜை திருப்பி ஒரு தடவை படிச்சுப்பார். சரியா? Do it by practice. எப்பொழுதுமே தெரிஞ்சுக்கோ, ஒரு பிராக்டிஸ் தான் எப்பொழுதும் ஒரு மனிதனை முழுமையானவனாக மாற்றும். நல்லா தெரிஞ்சுக்கோ, இந்த மோட்டிவேஷன்லாம் நாங்க சொல்றது சொல்லிட்டு போறது தினந்தோறும் மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கிறதெல்லாம் அப்போதைக்கு உன்னைய கொஞ்சம் ஒரு மூவ் பண்ண உதவும். பட் கன்சிஸ்டன்சி அப்படின்னு ஒரு அழகான வார்த்தை இருக்கின்றது. அது அப்படின்னா என்ன? கன்சிஸ்டன்சினா என்ன சொல்லு பாப்போம். யாருக்கா தெரியுமா? What is the meaning of consistency? Anyone? Try it. பதில் சொல்றவங்களுக்கு நான் பிரைஸ் கொடுப்பேன். ட்ரை பண்ணு. Consistency. Please. Very good. All of you clap to him.
கேள்விக்கு பதில் சொன்ன அந்த மாணவனுக்கு கண்டிப்பா நம்ம உற்சாகப்படுத்தணும் இல்லையா? இது ஒரு சின்ன பேனாவா இருக்கலாம், பட் இட் இஸ் ஒன் ஆஃப் த ரிவார்ட் ஃபார் யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். பேர் சொல்லு. கோடீஸ்வரன். கண்டிப்பா வாழ்க்கையில் உனக்கு தெரியுமா அந்த பேரை மத்தவங்க கோடீஸ்வரா கோடீஸ்வரன் கூப்பிடு. லோகேஸ்வரனா? வெரி குட். லோகேஸ்வரனை வந்து கோடீஸ்வரன் கூட சொல்லலாம், நம்ம சொல்லுவோம். எதிர்காலத்துல அவர் ஒரு கோடீஸ்வரனாக வாழ்த்துக்கள். சரியா லோகேஸ்வரன்? வாழ்த்துக்கள். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்பயும் பாருங்க, எல்லாருக்கும் தான் நான் வாய்ப்புகளை கொடுத்தேன். யாரு வேணாலும் பதில் சொல்லிருக்கலாம் இல்லையா? ஆனா இதுல உனக்கு பதில் தெரியும், ஆனாலும் நம்ம சொன்னா தப்பாயிருமோ, நம்ம சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்களோ, நம்ம சொன்னா நம்ம ஃப்ரெண்டு தப்பா நினைச்சுக்குவாளோ, இந்த மாதிரியான எண்ணங்கள்னால நீ கீழே உட்கார்ந்து கைதட்டி கொண்டே இருக்கின்றாய். சரியா? துணிந்து பதில் சொன்னதுனால அந்த பையன் கைதட்டலை பெறுகின்றான். இதான் வாழ்க்கை. எப்பொழுதுமே உனக்கு கொடுக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களை சரியான முறையில் பயன்படுத்தினால் நீ வாழ்க்கையின் வெற்றியாளர். உனக்கு கொடுக்கப்படுற சந்தர்ப்பம், இப்போ ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தேன்ல நானு, தப்போ ரைட்டோ நீ எந்திரிச்சு பதில் சொல்லி இருக்கலாம்ல. அதுதான் எப்பொழுதுமே கல்லூரி வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைய போட்டிகள் நடத்துவாங்க. முக்கியமா உங்களுடைய பிரின்சிபல் மேம் வந்து உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்ப அந்த வாய்ப்புகளை நீ பயன்படுத்தி கொண்டால் நீ வாழ்க்கையினுடைய வெற்றியாளர். புரியுதா? அதுதான் இப்ப இதை சொல்ல வந்தேன். அப்ப இந்த கன்சிஸ்டன்சி அப்படின்னா நிலையாக தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை திரும்ப 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 செய்து கொண்டே இருந்தால் அதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக மாறும். சரியா? நல்ல ஒரு பிசினஸ் மேனா இருக்கிறவங்களை பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்து சந்திச்சிருப்பாங்க. ஆனாலும் அவர்கள் விடாமுயற்சியோடு அந்த ஃபெயிலியர்ல இருந்து ஒரு பாடத்தை கத்துக்கிட்டு திருப்பி அடுத்ததா அவங்க முயற்சி பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். அப்ப வாழ்க்கையில என்ன வேணும்? வாழ்க்கையில் இரண்டு விஷயங்கள் மிக மிக முக்கியம். வாழ்க்கையில் இரண்டு விஷயங்கள், அதுவும் மாணவ பருவத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு முயற்சி, பயிற்சி. இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து மிக மிக முக்கியமான விஷயங்கள். எல்லாவற்றையும் முயற்சி செய்யுங்கள். முயற்சி செய்யறதுன்னா என்ன? எதையுமே ட்ரை பண்ணி பாரு. வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு. சரியா? வரலாற்றின் பக்கங்களில் வெற்றி பெற்றவனுக்கும் பக்கங்கள் உண்டு, தோல்வி அடைந்தவனுக்கும் பக்கங்கள் உண்டு. ஆனால் வேடிக்கை பார்த்து கைதட்டி கொண்டே இருந்தவனுக்கு எந்த பக்கங்களும் கிடையாது. அப்ப என்ன செய்யணும்? களத்துக்கு வரணும். அது ஒரு போர்க்குளமாக இருந்தாலும் சரி, படிக்கக்கூடிய படிப்பு விஷயம் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, உனக்கு அந்த பாடம் வந்து சிறிது கடினமாக தெரியலாம். ஏன்னா நீ ஸ்கூல்ல படிக்கும் பொழுது முழுக்க முழுக்க உனக்கு ஸ்பூன் ஃபீட் பண்ணிருப்பாங்க. ஸ்பூன் ஃபீட்னா என்ன? ஊட்டி விடுறது. அந்த மாதிரி தான் உனக்கு வந்து ஒரு 100 கொஸ்டினை கொடுத்து அந்த கொஸ்டின்ல உனக்கு டெஸ்ட் வச்சு, அந்த டெஸ்ட்ல இருந்து திருப்பி ஒரு டெஸ்ட் வச்சு, இந்த மாதிரி உனக்கு வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆசிரியர் இல்லையா? இதுதான் உங்களுடைய பள்ளி படிப்பு. ஸ்கூல்ல நீங்க படிக்கும் போது இப்படிதான் படிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஆனால் இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கல்லூரி வாழ்க்கைக்கு வந்துட்டீங்க. இங்க லெக்சர் தான் பண்ணுவாங்க. விரிவுரையாளர் அவங்களுக்கு பேரு. அவங்க என்ன செய்வாங்க? அவங்க வருவாங்க, அவங்க எடுத்திருக்க நோட்ஸ வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பார்கள். சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. சரியா? உட்கார்ந்து உனக்கு ஒவ்வொன்றாக விளக்கங்களை சொல்லிக் கொண்டே இருக்க மாட்டாங்க ஸ்கூல் மாதிரி. அதுதான் ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அப்ப அவங்க சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயங்களை நாம என்ன செய்யணும்? தெளிவாக புரிந்து கொண்டு அன்னன்னைக்கு கொடுக்கக்கூடிய பாடங்களை அன்றன்றே திருப்பி பார்த்து
பயிற்சி செய்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றிகளாக இருக்க முடியும். சரியா? இதைத்தான் முயற்சி பயிற்சின்னு சொல்றோம். உங்களுடைய வாழ்க்கையில் முயற்சியும் வேண்டும், பயிற்சியும் வேண்டும். முயற்சினா என்ன? ஒரு விஷயத்தை விடாமல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறது தான் முயற்சி. அந்த பாடம் நமக்கு சரியா வரலையா, இன்னும் 2 தடவை சேர்த்து படிப்போம், இன்னும் 2 தடவை சேர்த்து நம்ம ஃப்ரெண்ட் கிட்ட உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி படிப்போம். யூ ஆர் ஆல் கிஃப்டட் ஏன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே உங்களுடைய நல்ல நண்பர்களோட உட்கார்ந்து நல்லா டிஸ்கஸ் பண்ணி படிக்கிறதுக்கான வாய்ப்பு. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்கோ, உன்னுடைய சீனியர்ஸோட எப்பொழுதுமே நல்ல ஒரு ரேப்ப வச்சு, ரேப்னா என்ன சொல்றது, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு உன்னுடைய சீனியர்களோட நல்ல அக்காவா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், அவங்களோட நல்லா பழகி பேசிக்கிறேன். ஏன்னா இன் ஃபியூச்சர்ல நீங்க ஏதாவது ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகும்பொழுது, இன்டர்வியூக்கு போகும்பொழுது உங்களுடைய சீனியர் அங்கே வேலை பார்த்து கொண்டிருக்கலாம். அப்ப உங்களை ரெஃபர் பண்றதுக்கு, ஒரு ரெஃபரன்ஸுக்கு அவங்க உனக்கு ஹெல்ப் பண்ணலாம். மனிதர்கள் எல்லோருமே ஒருவர் மற்றொருவரை சார்ந்துதான் நம்ம இருக்கிறோம். சரியா? யாராவது மற்றவர்களை சாராமல் நம்ம இருக்கிறோம் நம்ம சொல்ல முடியுமா? நான் தனியான என்னாலே எல்லாம் செஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப நம்ம உங்களுடைய சீனியர்ஸோட நல்ல ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அவர்கள்ட்ட நிறைய அவங்க வச்சிருக்க நோட்ஸ் வாங்கிக்கங்க, அவங்க கிட்ட கேளுங்க, நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு. அவங்கள ஏதோ வேற்று கிரகத்துல இருந்து வந்தவங்க மாதிரி பார்க்காம அவங்க நீயா போய் பேசி நல்ல ஒரு அது என்ன சொல்றது, நல்ல ஒரு உறவை வளர்த்துக்கொள். புரியுதா? அதே நேரத்துல உனக்கு ஏதாவது சீனியர்ஸ் கஷ்டம் கொடுக்குறாங்க, உனக்கு அது கஷ்டமா நீ ஃபீல் பண்ணேன்னா உடனடியா உங்களுடைய கிளாஸ் இன்சார்ஜ்டையோ ஹெச்ஓடியோ இல்ல உங்க பிரின்சிபல்டையோ அதையும் நீ தெரியப்படுத்து. புரியுதா? ஏன்னா 2 சைடுமே இருக்குது. அதனால பாசிட்டிவ் சைடு தான் நான் உனக்கு சொல்லி தரேன். ஓகே மை டியர்ஸ்? ஓகே, நிமிர்ந்து உட்காருவோமா கொஞ்சம்? ஒரு கதை ஒண்ணு உங்களுக்கு சொல்றேன். நீ நேரா உட்கார்ந்தாதான் கதை சொல்றேன். கதை கேட்பது என்பது நமது சிறிய வயதிலிருந்து நமக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விஷயம் இல்லையா? ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போற கதை ஏற்கனவே உங்களுடைய பழைய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒருவேளை நான் சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் நீங்க ஒரு புது பேட்சா இருக்கிறதுனால உங்களுக்கும் இந்த கதையை சொல்லுவதில், ஏன்னா என்னை கவர்ந்த ஒரு கதை, எனக்கு மோட்டிவேஷனலா இருக்கக்கூடிய ஒரு சின்ன கதை. அந்த கதையை உங்களுக்கு நான் சொல்றேன். உங்களை 5 வருஷத்துக்கு பின்னாடி என்னவா இருக்க போறீங்கன்னு எழுதி வச்சுக்கோங்கன்னு சொன்னா அதோடைய ரிலேட்டடான ஒரு கதை. எல்லாருக்கும் கேக்குதா நான் பேசுறது? இடையில ஏதாவது போர் அடிக்கிற மாதிரி இருந்தா சொல்லி கையை தூக்கிடு, நான் உட்காந்துக்கிறேன், நீ பேசு. சரியா? கொஞ்ச நேரம் நீ பேசுறேன்னா நல்லா இருக்கும். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு அழகான ஒரு தீவு. அந்த தீவு கூட்டத்துல மக்கள் எல்லாரும் நல்லா வசிச்சுட்டு இருக்காங்க. அது ஒரு ராஜா ராணி காலம். ராஜா, ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரான்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ராஜா ராணியுடைய காலம். அந்த காலகட்டத்துல அந்த தீவுல எல்லா மக்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த தீவுல ஒரு பழக்கம் என்னன்னா, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராஜாவை செலக்ட் பண்ணுவாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த ராஜாவை செலக்ட் பண்ணுவாங்க. அந்த ராஜாவை செலக்ட் பண்றது ஒரு யானை யாருக்கு மாலை போடுதோ அவங்கதான் அந்த ஊரினுடைய ராஜா. அவர் 5 வருஷம் அரசாட்சி பண்ணலாம். ஆனால் அந்த 5வது வருஷத்துடைய முடிவுல என்ன செஞ்சிருவாங்கன்னா, அந்த தீவுக்கு கொஞ்சம் பக்கத்துல இன்னொரு தீவு இருக்கு. அந்த தீவுல கூட அதுல ரொம்ப கொடிய மிருகங்கள், அங்க பாம்பு, பல்லி எல்லாமே இருக்கும். மனித நடமாட்டம் இல்லாத ஒரு தீவு பக்கத்துல இருக்கு. அந்த தீவுல கொண்டு போய் 5 வருஷத்தினுடைய முடிவுல இந்த ராஜாவை கொண்டே விட்டுட்டு வந்துருவாங்க. விட்டுட்டு அந்த புதுசா ராஜாவை செலக்ட் பண்றாங்க இல்லையா, அவரு அதே மாதிரி அரசாட்சி பண்ணணும். இதுதான் அந்த தீவினுடைய வழக்கம். இப்ப சொல்லு, 5வது வருஷம் முடிஞ்ச உடனே கண்ணு காணாத தேசத்துல கொண்டு போய் அது ஒரு காட்டுக்குள்ள கொண்டு போய் விட்டுட்டு வர்றாங்கன்னா யாராவது ராஜாவா இருக்கிற ஆசைப்படுவானா? சொல்லு, யாராவது ராஜாவா இருக்க ஆசைப்படுவானா? ஆசைப்பட மாட்டான். எல்லாம் அந்த யானை மாலையை தூக்கிட்டு வரும்பொழுது திடுன்னு ஓடிடுவானுங்க. நான் ராஜாவா இருக்க மாட்டேன், நான் ராஜாவா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாம் பயந்தடிச்சு ஓடுறாங்க. அப்ப ஒரே ஒரு இளைஞன் மட்டும் தைரியமா முன்னாடி வர்றான்.
வந்த உடனே அந்த யானை வேறு வழி இல்லாம இந்த ராஜா அந்த பையன்களுக்குல மாலையை போட்டுது. உங்களை மாதிரி ஒரு நல்ல இளைஞன் அந்த இளைஞன் கழுத்துல மாலையை போட்ட உடனே அந்த ராஜா ராஜாவாயிறாரு. சரியா? ராஜாவாயிறாரு. அவர் ஆட்சி பண்றாரு. 5 வருடங்கள் ஆயிருது. 5 வருடமும் நல்ல சந்தோஷமா மக்கள் இருக்காங்க. ராஜா சந்தோஷமா இருக்காரு. இந்த 5வது வருடத்தினுடைய கடைசி நாள். இப்ப என்ன செய்யணும்? ராஜா எங்க போனோம்? அந்த இன்னொரு பாலடைஞ்சு அந்த தீவுக்கு போனோம் இல்லையா? அப்ப அதுக்கான நேரம் வந்துருச்சு. அந்த நேரம் வந்த உடனே ராஜாவை எல்லாரும் நல்ல ஒரு மாலை மரியாதை செய்து எல்லாரும் அவரை வழி அனுப்புறாங்க. அப்ப அந்த படகோட்டி தான் கொண்டு போய் விட்டுட்டு வருவார். அந்த படகோட்டியினுடைய படகுல ராஜாவை ஏற்றி எல்லாம் டாட்டா சொல்லி அனுப்பிட்டாங்க. இந்த ராஜா ரொம்ப சந்தோஷமா அந்த படகுல வராரு. இந்த படகோட்டிக்கு ஒரே ஆச்சரியம். கேக்குறான், தூக்கம் வருதா இல்லையா? பின்னாடி கொஞ்சம் தூங்காம கதை கேட்போம். அப்ப இந்த படகோட்டி கேட்கிறான், ராஜா நான் என் சர்வீஸ்ல ஒரு 3-4 ராஜாவை கொண்டு போய் அந்த தீவுல விட்டுட்டு வந்திருக்கேன். அழுது கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி வாழ்க்கையை வெறுத்து போய் அவங்க எல்லாருமே என்ன செய்வாங்க? அந்த தீவுக்கு நான் போய் இறக்கி விடுறப்ப என்னை விட்டுட்டு போகாதன்னு கெஞ்சுவாங்க, அழுவாங்க. ஆனா நீங்க மட்டும் இவ்வளவு குஷியா இவ்வளவு சந்தோஷமா எல்லாருக்கும் டாட்டா சொல்லிட்டு போறீங்களே, என்ன விசேஷம் அப்படின்னு கேட்ட உடனே அந்த ராஜா ஒரு பதில் சொல்ற. அந்த பதில யாராலாவது யூகிக்க முடியுமா? சொல்லு பாப்போம். தெரியும், அதனால நீ பதில் சொல்ற. கரெக்டா? சரி, உனக்கு இந்த கதை தெரியுமா? அத தெரிஞ்சவங்க பதில் சொல்லணும். தெரியாதவங்கதான் பதில் சொல்லணும். யாருக்காவது தெரியுமா ராஜா ஏன் சந்தோஷமா போனாருன்னு சொல்லிட்டு? யோசிச்சு பாரு. அடுத்து ஒரு பேனா ரெடியா இருக்கு. ராஜாவுடைய சந்தோஷத்துக்கு காரணம் என்ன? அவர் சொன்ன பதில சொல்லிருவோமா? ஓகே. ராஜா சொல்றாரு, நான் தானே ராஜா, தீவுக்கே நான் ராஜா. என்ன பண்ணேன்? முதலாவது வருஷம் 1000 வேடர்களை அந்த தீவுக்கு அனுப்பினேன். என்னை கொண்டு போய் எங்க விட போறீங்களோ அந்த தீவுல, அந்த தீவுக்கு 1000 வேடர்களை அனுப்பினேன். 1000 வேடர்களுடைய வேலை என்ன? வேட்டையாடுறதுன்னு அங்க இருக்கக்கூடிய கொடிய மிருகங்கள் எல்லாத்தையும் வேட்டையாடிட்டாங்க. அடுத்தது 2வது வருடம் அங்கே விவசாயிகளை அனுப்பினேன். அங்கே இருக்கக்கூடிய நிலங்களை உழுது பயிரிட்டு விவசாயம் செய்வதற்கு அங்கே 1000 பேரை அனுப்பினேன். 3வது வருடம் அழகான கட்டிட கலைஞர்களை நான் அங்கே அனுப்பினேன். 1000 பேர், எல்லாம் 1000 பேர் தான் அங்க அனுப்பினேன். அவங்க எல்லாம் போய் என்ன செஞ்சுட்டாங்க? அழகழகான கட்டிடங்கள், பெரிய மாளிகைகள், கூட கோபுரங்கள் எல்லாம் கட்டிட்டாங்க. அடுத்தது 4வது வருடத்துக்கு வணிக தொழில் செய்யக்கூடிய அத்தனை வியாபாரிகளையும், கடை வைக்கிறவங்க எல்லாரையுமே நாங்க அனுப்பிட்டோம். அதனால அவங்களும் அங்க போயிட்டாங்க. அங்க வீடுகள் இருக்குது. சரியா? இப்ப மொத்தம் 4 வருஷம் அனுப்பிட்டேன். 5வது வருஷம் என்னுடைய குடும்பத்தினரையும் இன்னும் 1000 பேரையும் அங்க அனுப்பி விட்டேன். இப்ப மொத்தம் 5 வருஷத்துல 5000 பேர் என்னுடைய ராஜ்யத்துல எனக்காக காத்துட்டு இருக்காங்க. அந்த தீவுல என்னை கொண்டு போய் நீங்க விட போற தீவுல 5000 பேரை நான் ஒரு ராஜ்யமாக, ஒரு குட்டி ராஜ்யமாக நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன். நீ என்னை போய் என்னுடைய ராஜ்யத்துக்கு தான் நீ கூட்டிட்டு போற. அங்க போய் சந்தோஷமா இருக்க போற. எனக்கென்று ஒரு நாட்டை நான் உருவாக்கி வைக்கிறேன். நீயும் வேணா எங்க நாட்டுல இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாரா. கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த கதைக்குள்ளே மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையினுடைய தத்துவம் அடங்கியிருக்கு. அப்படிதானே? நமக்கும் கடவுள், அதிலும் குறிப்பாக உங்களுக்கும் 5 வருடங்களை கொடுக்கிறார். இந்த 5 வருஷத்துல நீ என்ன பண்ண போற? உனக்கான ராஜ்யத்தை நீ உருவாக்க போகின்றாயா? 5 வருஷம் கழிச்சு உன்னை எல்லா கம்பெனியும் போட்டி போடணும். என் கம்பெனிக்கு வா, என் கம்பெனிக்கு வா. அந்த அளவுக்கு உன்னுடைய ஸ்கில்ல நீ வளர்த்துக்கணும். அது உன் கையில தான் இருக்கு. அடுத்தவர்கள் கையில் இருக்கிறதா ஸ்கில்ல வளர்க்கிறது? இல்லை. உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகின்றேன். ரியல் டைம் உதாரணத்துக்கு, என்னுடைய மகன் IBM நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. அதுல இருந்தா அடுத்து இப்ப காக்னிசன்ட், CTS காக்னிசன்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? CTS கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த ஒரு
பெரிய கம்பெனில மேனேஜரா இருக்காரு. அப்ப ஒரு 15 நாளைக்கு முன்னாடி பேசும்போது சொல்றான், கோயம்புத்தூர்ல ஒரு மிகப்பெரிய இன்ஜினியரிங் கல்லூரி, உங்களை மாதிரியே ஒரு பெரிய இன்ஜினியரிங் கல்லூரி, அந்த கல்லூரிக்கு வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இவன் மேனேஜர்னால அவங்க ஹெச்ஆரோட சேர்ந்து இவனும் இன்டர்வியூக்கு போய் உட்கார்றாங்க அந்த பேனல்ல. இவனுக்குன்னு அலாட் பண்ணிருக்காங்க, 15 பேர் அலாட் பண்ணிருந்தாங்க. இவனுடைய செஷன் ஆன்லைன் செஷன், என்ஜினியரிங் முடித்த பிஇ முடித்த மாணவர்களுக்கான கேம்பஸ் இன்டர்வியூ நடக்கிறது, சிடிஎஸ்ல எடுக்கிறது. இவன் பார்த்து இவன் கையெழுத்து போட்டானா, இவன் அஸ் மேனேஜர் இவன் ரெக்கமெண்ட் பண்ணானா அவங்களுக்கு வருடத்திற்கு 6 லட்சத்துல இருந்து 8 லட்சம் வரைக்கும் சம்பளம் கிடைக்கும். சரியா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலையில இவன் யோசிச்சிருந்திருக்கான், என்ன வந்து பதில் சொல்ல போறானுங்க, எல்லாம் ஃப்ரெஷர்ஸா இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஆன்லைன்ல இன்டர்வியூ பண்றான். இவனுடைய அந்த ஹெச்ஆரும் இன்னொரு மேனேஜரும் அந்த குறிப்பிட்ட கல்லூரியில அங்க நேரடியா உட்கார்ந்துருக்காங்க, இவங்க இன்டர்வியூ பண்றாங்க. இந்த 15 பேர்ல 14 பேரை செலக்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு பையனை வெயிட்டிங்ல தான் வச்சிருக்காங்க. இவன் சொல்றான், ஒரு வார்த்தை நான் ஏதாவது கேள்வி கேட்டா அவன் 10 வார்த்தை பதில் சொல்றாமா, அவனை எப்படி ரிஜெக்ட் பண்றதுன்னே தெரியல. அன்னைக்கு டோட்டலா அந்த காலேஜ்ல, அந்த குறிப்பிட்ட காலேஜ்ல இவன் எடுத்தது இல்லாம இவங்க பேனல்ல சிடிஎஸ்ல மட்டும் 182 பேரை செலக்ட் பண்ணாங்க. செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. 26வது வருஷம் தான் அவனுக்கு வேலை. இப்பயே அவன் வந்து அப்பாயின்மெண்ட் ஆயிட்டான். அப்ப இதை எதற்காக நான் சொல்கிறேன் என்றால், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதற்கு மேடம் வந்து அவ்வளவு பாடுபடுறாங்க. உங்களுக்கு எல்லாம் பிரின்சிபலா கிடைச்சவங்க ரொம்ப ரொம்ப நீங்க வந்து ரொம்ப ஏன்னா மேடமுடைய ஐடியாவை அடிக்கடி அவங்க சொல்வதுண்டு, இந்த இது ஃபுல்லா என் பிள்ளைங்களா இருக்கணும் மேடம், இது ஃபுல்லா நிறைஞ்சிருக்கணும் மேடம் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய அந்த கனவு இன்னைக்கு நினைவாயிருக்கு. எல்லாருமே ஒரு அப்ளாஸ் கொடு மேடம், ஒரு கைதட்டு. மேடத்துக்கு தான் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அவங்க ஒவ்வொரு வருடமும் பிளேஸ்மெண்ட் கூட்டிட்டு வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அவங்க முன்னாடி வேலை பார்த்த கல்லூரியில அத்தனை பிளேஸ்மெண்ட் வந்திருக்கிறாங்க, அத்தனை பேர் வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்திருக்காங்க. ஆனால் இப்ப எல்லாமே உன்னுடைய கையில் இருக்கிறது. அவங்க வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு ட்ரைனிங் ஏற்பாடு பண்றாங்க, எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. உன் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குறாங்க. உனக்கு கிடைத்திருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள் அவ்வளவு அனுபவசாலிகள், அவ்வளவு திறமைசாலிகள். அவங்க எல்லாம் உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. அதாவது கொடுப்பதற்கு எல்லாமே ரெடியா இருக்காங்க. அதை ரிசீவ் பண்றதுக்கு நீ ரெடியா இருக்கியா? இதான் உங்களுடைய முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி. இன்னைக்கு யாரோ கண்ணுக்கு தெரியாத அந்த 15 மாணவர்களை பற்றி நான் முன்னுதாரணமா சொல்றேன்னா, அவன் வாழ்க்கையில படிப்புக்காக அவனை தியாகம் செய்திருக்கான். அவனுடைய சந்தோஷத்தை, அவனுடைய துக்கத்தை எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு படிக்கணும் 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 அப்படின்றத மட்டும்தான் மைண்ட்ல வச்சுட்டு படிச்சதுனால, அவனுடைய திறமையை வளர்த்ததுனால இன்னைக்கு அவன் படிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே கையில அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வச்சிருக்கான். அப்ப சந்தர்ப்பங்களை கடவுள் உனக்கு கொடுக்குறார். அடுத்த 5 வருஷம் கழிச்சு நீ என்னவாக போறன்னு அந்த ராஜாவுக்கு கொடுத்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை உனக்கு கொடுத்துட்டார், கடவுள் கொடுத்துட்டார். அந்த சந்தர்ப்பத்தை நீ எப்படி பயன்படுத்திக் கொள்ள போகின்றாய்? இதுதான் உனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி. சரியா? அப்ப இதுக்கு நீ என்ன செய்யணும்? என்ன செய்யணும்னா, உன்னுடைய பாடம் படிப்பை படிப்பதோடு உன்னுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ண நிறைய சைட்ல சர்டிபிகேட் கோர்ஸ் எல்லாருக்கும் உங்க வந்து உங்க பிரின்சிபல் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீ ரெடியா இருக்க, அதான் நீ ரெடியா. இந்த மாதிரி சினிமால வர்ற மாதிரி நம்ம வந்து டூயட் பாடிக்கிட்டு நம்மளை சுத்தி 10 பேர் இருக்காங்க, நம்ம கேன்னு தெரியலாம். நோ, நத்திங் டூயிங். அதுக்கெல்லாம் வந்து வேலையே இல்லை. அந்த மாதிரியான எண்ணங்களை எல்லாம் மூட்டை கட்டி வைத்து விட்டு இன்னும் 5 வருடங்கள் கழித்து நான் என்னவாக இருக்க போகின்றேன், அது உன் கையில தான். உன் வாழ்க்கை உன் கையில். ஷேர் ஆட்டோல பாத்தீங்கன்னா அழகா எழுதி போட்டுருப்பாங்க. ஷேர் ஆட்டோ, மினி பஸ்ல எல்லாம் தத்துவங்கள் சூப்பரா எழுதி போட்டுருக்காங்க. சிரிக்கும் எனது சீரும் பாம்பை நம்பு, சிரிக்கும் பெண்ணை நம்பாதே.
தீரும் பாம்பை நம்பு, சிரிக்கும் பெண்ணை நம்பாதே. இதெல்லாம் நம்மளால கூட இமேஜின் பண்ண முடியாது. அவன் அப்படி இமேஜின் பண்ணி ரைமிங்கா போட்டுப்பாடு. சரியா? அப்ப இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இன்னும் 5 வருடங்கள் கழித்து நான் ஜொமோட்டோவில் பணிபுரிய விரும்புகிறேன் எழுதி வச்சாலும் அது உன்னுடைய இஷ்டம் தான், உன்னுடைய விருப்பம். சரியா? இன்னும் 5 வருடங்கள் கழித்து பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பூர் பின்னலாடை நிறுவனத்தில் டெய்லரிங் தைக்க போகின்றேன் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சாலும் அது உன்னுடைய விருப்பம் தான். இட் இஸ் யுவர் சாய்ஸ். அப்ப என்ன செய்ய போறோம்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குறிக்கோள், இலக்கு, இந்த ரெண்டும் இல்லைன்னு சொன்னா அவனுடைய வாழ்க்கை டோட்டலா வேஸ்ட். சரியா? அப்ப அதுக்கான வேலையை செய்ய வேண்டியது யாருடைய கையில இருக்குது? உங்களுடைய கையில் இருக்கிறது. நீங்க அழகா இப்ப இந்த வயல்வெளிகள்ல பாத்துக்கிட்டீங்களா, நாத்து நட்டுப்பாங்க. அப்ப ஒரே இடத்துல விதை நெல்லை போட்டு ஃபுல்லா என்னவா இருக்கும், அந்த இடம் ஃபுல்லா அந்த நாத்து நட்டு வச்சிருப்பாங்க. ஆனா அதை எடுத்து தனித்தனியா ஒரு இடத்துல என்ன செய்வாங்க, விவசாயம் செய்வாங்க, அதை நட்டு வைப்பாங்க. பாத்திருக்கீங்களா? நெல் பயிர்லாம் அந்த மாதிரி செய்வாங்கல்ல, மொத்தமா அப்படியே வளரட்டும் விட்டுருவாங்களா? இல்லை. அதே போல உங்களை நல்ல ஒரு பண்படுத்தப்பட்ட ஒரு கல்லூரியில், ஒரு அழகான நிலமான ஒரு சூப்பரான ஒரு கல்லூரியில் உங்களை சின்ன சின்ன குட்டி குட்டியா இருக்கக்கூடிய அந்த வேரோடு இருக்கக்கூடிய உங்களுடைய அழகான அந்த இளம் பருவத்தில் உங்களை எடுத்து நல்ல பண்படுத்தி நல்ல உழுது உரம் போட்டு ரெடியா இருக்கிற அந்த நிலத்துல கொண்டு தள்ளி 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 அழகா என்ன செஞ்சிருக்காங்க, நட்டு வைத்திருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் நடப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் எல்லாம் விதைக்கப்பட்டிருக்கிறீர்கள். சரியா? விழும்போது விதையாக இரு, எழும்போது விருட்சமாக இரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விதை மாதிரி உங்களை கொண்டு பிஜிபி என்ஜினியரிங் கல்லூரியில அழகாக உங்களை நடவு செய்திருக்கிறார்கள். இதுல நிறைய களைகள் முளைக்கும், நிறைய களைகள் இடையில் வரும். அந்த களைகளை எடுப்பவர்கள் தான் உங்களுடைய பேராசிரியர்கள். தவறு நடக்கும் போது உங்களை தட்டி கேட்பதற்கு முழு அதிகாரம் உங்களுடைய பேராசிரியர்களுக்கும் உங்கள் முதல்வருக்கும் உண்டு. அந்த கலைகளை எல்லாம் எடுத்தாதான் நீ 10, 100, 1000 அழகா என்ன செய்யற, பலன் கொடுக்கக்கூடிய ஒரு செடியா நீ வளர்ந்து வரணும். சரியா? அப்ப அப்படி ஒரு பலன் தரக்கூடிய ஒரு செடியா நான் இருக்கணும். என்னால அடுத்தவங்களுக்கு பெருமையா இருக்கணும், என்னால பெற்றவர்களுக்கு பெருமையா இருக்கணும். இது ரெண்டையும் மைண்ட்ல செட் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக நீ வாழ்க்கையில் ஒரு வெற்றி அடைந்த ஒரு வீரனாக, ஒரு வெற்றி பெற்ற ஒரு இன்ஜினியராக, கையில ஒரு அழகான ஒரு டிகிரியை கையில வாங்கி இங்க இருந்து வெளியே போவ ஒரு வேலை வாய்ப்போடு. உனக்கும் 6 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரைக்கும் ஒரு வேலை வாய்ப்பு இல்ல. இமேஜின் பண்ணி பாரு கொஞ்சம். அப்படியே 5 வருஷம் கழிச்சு, 4 வருஷம் கழிச்சு கையில அப்படியே வேலைக்கான ஆர்டர் அப்படி இருக்குது. 2 கம்பெனில செலக்ட் ஆயிரு, எதை செலக்ட் பண்ணன்னு தெரியல. அந்த மாதிரி எல்லாம் ஒரு சிச்சுவேஷன். அதை உருவாக்க முடியும். நல்லா யோசிச்சு பாரு. உனக்கு முன்னாடி இதே காலேஜ்ல படிச்சு என்ஜினியர் ஆன எத்தனையோ பேர் என்ன செய்யறாங்க, இந்த உலகம் முழுக்க இருக்காங்க. அன்னைக்கு உங்களுடைய இனாகுரல் செஷனுக்கு ஒருத்தர் வந்திருந்தார்ல, அலுமினி வந்திருந்தார் இல்லையா, அலுமினி. அவர் என்ன படிச்சாரு? நீ உட்கார்ந்து இதே இடத்துலதான் உட்கார்ந்து படிச்சாரு. இன்னைக்கு அவர் எப்படியும் ஒரு வருஷத்துக்கு ஒரு 15-20 லட்சம் அவர் சம்பாதிக்கக்கூடிய நபராத்தான் இருப்பார். அப்ப ஆனா இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, அவரோட பேட்ச்ல அதே பேட்ச்ல படிச்சவங்க ஒழுங்கா படிக்காம, ஒழுங்கா சொன்னபடி கேட்காம ஆட்டம் போட்டுட்டு, அது இங்க லோக்கல்ல ஏதாவது ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கவே ஒருத்தர் 2 பேர் இருக்கதான் செய்யும். அதே பேட்ச்ல இருப்பான்.
அப்ப நீ எப்படி இருக்கணும்ன்றத நீதான் முடிவு பண்ணணும். வேற யாரும் உனக்காக முடிவு செய்ய மாட்டார்கள். சரியா? அதனால வாழ்க்கை ரொம்ப 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 இப்ப அடுத்த ஒரு கேள்வி கேட்க போறேன். உங்க அத்தனை பேருக்கு தான் சந்தர்ப்பம். ரெடியா இருங்க, அடுத்த பரிசுக்கு ரெடியா இருங்க. வாழ்க்கையில் மிக மிக விலை உயர்ந்த அரிதான ஒரு விஷயம் என்ன? வாழ்க்கை சொல்லக்கூடாது, கையத்தான் தூக்கணும். வாழ்க்கையில் உயர்ந்த ஒரு அரிதான ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. அந்த விஷயம் எது? கடைசி பேச்ச சொல்லுப்பா. கல்வி. கல்வி உண்டு, இல்லைன்னு சொல்லல. வெரி குட். அதையும் விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு ராஜா. நேரம். அளவு கிளாப் டுக. நேம் என்னமா? செல்வஸ்ரீ. செல்வஸ்ரீ எந்த டிபார்ட்மெண்ட்? சிஎஸ்சியா? கண்டிப்பாக 5 வருடங்கள் கழித்து இந்த பிள்ளை நிச்சயமா ஒரு நல்ல வேலையோடு தான் இந்த காலேஜை விட்டு போகும் என்று வாழ்த்து கூறி இந்த பரிசை வழங்குகிறேன். கைதட்டலாம். இது ஒரு சின்ன பேனாவா இருக்கலாம், பட் இது உனக்குரிய ஒரு அங்கீகாரம். உன்னை இத்தனை பேருக்கு இந்த பாரு 300 சொச்சம் பேர் இருக்கிற, அதுல நீ ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அங்கீகாரம். அதுதான் அந்த சின்ன பிரைஸ். சரியா? நேரம், டைம், அதுக்கு நிகர் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. கல்விதான் இல்லைன்னு சொல்லல, பட் நேரத்தோடு ஒப்பிடும் பொழுது வாழ்க்கையில் வேறு எதுவுமே மிகப்பெரிய விஷயமே. டைம் அண்ட் டைம் இஸ் வெயிட் ஃபார் none. யாருக்கும் காத்துட்டு இருக்காது. நீ 5 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய இடத்துல வேலைக்கு போறியோ, இல்ல இங்க படிச்சுக்கிட்டு இருக்கப்பயே சேட்டை பண்ணி உன் பேரண்ட்ஸை வர சொல்லி டிசியை வாங்கிட்டு போறியோ, எதுவா இருந்தாலும் காலம் போய்கிட்டே தான் இருக்கும். காலத்துல நிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. யாருக்காகவும் என்ன செய்யாது, நேரம் காத்திருக்காது. அதே போல உன்னுடைய நண்பர்கள் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான விஷயம். உன் நண்பர்களை தேர்வு செய்வது. உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று நான் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு பெரிய அறிஞர் சொல்லியிருக்கிறார். உன் நண்பன் யாருன்னு சொல்லு, அதை வச்சே நான் உன் கேரக்டரை சொல்லிட முடியும். அப்ப என்ன செய்யணும்? நல்ல நண்பர்கள். இப்பதான் உன்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். இந்த பிகினிங் ஸ்டேஜ்லயே நல்லா கவனிச்சுக்கோ. இந்த பொம்பளை பிள்ளைகளாகட்டும் நல்லா தெரிஞ்சுக்க. எவ ஒருத்தி உன்கிட்ட அவன் உன்னைய பார்த்தா சிரிக்கிறான், அவன் உன்னையவே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான், அவன் உன்னைய தான் பின்னாடி உன் பின்னாடி தான் வர்றான், இப்படி எவளாவது சொன்னான்னா அந்த பிள்ளைய விட்டு ஒரு 10 அடி தூரம் தள்ளி நில்லு. அந்த பிள்ளை கூட சேராத. சரியா? அது எல்லாமே கற்பனை. கற்பனை குதிரைகளை கட்டவிழ்த்து விட்டுவது இந்த பிள்ளைகளோட கூட இருக்கிறவங்க. சும்மா இருக்கிறதையே என்ன செய்யறது, அப்படியே ஸ்டிமுலேட் பண்ணி விடுறது. அந்த மாதிரி பிள்ளைகளோட நீ சேராத, கொஞ்சம் தள்ளி வையாமல. இந்த பாய்ஸ்க்கு சொல்றேன், இத மட்டும் போட்டு பாடுறா. இந்த சின்ன தலாணி வர மாதிரி இன்னுண்டா இருக்குண்டா, இத வாயில இப்படின்னு வச்சேன்னா சுருன்னு போகும்டா, தலைக்கு போகும்டா. தலையோடே போயிடும். தலைக்கு மட்டும் போகாது, தலையோட கொண்டுகிட்டே போயிடும். அதனால அதே மாதிரி ஒரு தம் அடிக்கணும்டா. அதான்டா வாழ்க்கையில பெரிய ஒரு சுகம்டான்னா, அது ஒரு மிகப்பெரிய சோகம். உனக்கு சுகம் கிடையாது. சரியா? இந்த மாதிரி தவறான பழக்க வழக்கங்களை உனக்கு கற்றுத்தரக்கூடிய நண்பர்களோடு தயவு செய்து கூட்டு சேராத. தயவு செய்து கூட்டு சேராத. அவங்களை விட்டு தள்ளியிரு. இதெல்லாம் உனக்கு ஒரு உதாரணம் தான் சொல்றேன். ஏன்னா நீ இப்ப சூஸ் பண்ற உன்னுடைய நண்பன் இல்ல உன்னுடைய நண்பி 4 வருஷம் உன் கூட டிராவல் பண்ண போறாங்க. அப்ப அவங்களை சரியான நபர்களை கண்டறிந்து நல்ல பிள்ளைங்களோட, நல்லா படிக்கிறவங்க, நல்ல ஆம்பிஷன், நான் இந்த மாதிரி தான் படிப்பேன், நான் கிளாஸ் டாப்பரா வருவேன், இந்த மாதிரி நினைச்சு நிறைய நோட்ஸ் எடுக்கிறது. இந்த மாதிரியான பிள்ளைகளை நீங்க வாழ்க்கையில செலக்ட் பண்ணி அவங்களோட சேர்ந்து படிக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்க உங்களுடைய நண்பர்கள் உங்கள் வெற்றிக்கு காரணமாக அமைவார்கள். சரியா? நிறைய பேர் இல்ல, நண்பர்கள் தான் உங்களுடைய வெற்றிக்கு காரணமாக அமைவார்கள். அதனால உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்றது என்னன்னா, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்,
வாழ்க்கை என்பது மிக மிக அழகானது. அந்த வாழ்க்கையில் ஒரு எப்பொழுதுமே நான் அடிக்கடி யாரிடம் பேசினாலும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கருத்தை, ஜன்னல் வெளியில் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாலும் நான் கண்டிப்பாக என்னுடைய உரையை தொடர்ந்து நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். அன்பான மாணவ செல்வங்களே, அழகான சிட்டுக்குருவி வெளியே இருக்கலாம், ஆனால் உன் காதுக்கு உன் செவிக்கு தேவையான உணவை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய உன்னுடைய பேராசிரியரை சிறிது நேரம் கவனி. சரியா? ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வாழ்க்கையில அடுத்து மிக முக்கியமானது என்னுடைய இறுதி உரைக்கு வந்திருக்கிறேன். கடைசியா நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களுக்காக, ஏன்னா அப்பதான் நிறைய பேர் முகத்துல ஒரு சிரிப்பு வரும். ஆகா மேடம் சீக்கிரமா முடிக்க போறாங்க அப்படிதானே. எப்பொழுதுமே வாழ்க்கை மிகவும் அழகானது, வாழ்க்கை மிகவும் அழகானது. அதை நீ எப்படி பாக்குறேன்றது பொறுத்துதான். சரியா? அதனால இப்பொழுது ஒரு கேள்வியை கேட்கின்றேன். Life is in between B to D. Life is in between B to D. இது யாருக்கு அந்த B னா என்ன D னா என்னன்னு அர்த்தம் தெரியும்? சொல்லு, அடுத்த பரிசு உனக்காக காத்திருக்கிறது. அதே பையன் தானா? எத்தனை பேர்ல? வெரி குட். எந்திரி, சொல்லு சத்தமா. வெரி குட். Life is in between birth to death. இல்லையா? birth பிறக்கிறது, death இறக்கிறது. பேர் என்னமா? புவனாவுக்கு ஒரு சிறந்த கைதட்டலை கொடுப்போம், ஒரு பிரைஸ் கொடுப்போம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் புவனா, கண்டிப்பா நீயும் ஒரு வெற்றி பெற்று வெளியே செல்வாய் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, birth to death, இதுக்கு நடுவுல என்ன இருக்கு? நடுவுல என்னடா இருக்கு? சி. சில என்ன இருக்குது? காலேஜ் இருக்கா? பயங்கரமான கண்டுபிடிப்புடா உங்களுக்கு. சரி, லைஃப் இஸ் இன் பிட்வீன் B to D, that is called C. C தானே? C ன்னு சொன்னா என்னை பொறுத்தவரை chances and choices, chances and choices. ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் கடவுள் சந்தர்ப்பங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். கொடுக்கிறார், சந்தர்ப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்க. நீ இப்ப இன்ஜினியரிங் படி, நல்லா யோசிச்சு பார். உன் வயதில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான், அவர்கள் பெற்றோரின் வறுமை காரணமாக. எத்தனையோ பேர் சித்தால் வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறான், இல்லையா? எத்தனையோ பேர் ஆட்டோ ஓட்டி கொண்டிருக்கிறான், ஆனால் நீ இங்கே உட்கார்ந்து இருக்கிறாய். உனக்கு கொஞ்சம் யோசிச்சு பார். உன்னை போல வயதுடைய எத்தனையோ பேர் பூ கட்டிக்கிட்டு இருக்காங்க. உன்னை போல எத்தனையோ பேரு உன் வயதுல இருக்கக்கூடியவங்க அங்க கம்பெனிக்கு வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க, மெடிக்கல் ஸ்டோர்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க, என்னது ஷாப்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கடவுள் உனக்கு எவ்வளவு அற்புதமான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். இந்த சந்தர்ப்பம் என்ஜினியரிங் படி இந்த சமுதாயத்தில் நான் ஒரு என்ஜினியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சந்தர்ப்பத்தை, ஒரு சான்ஸை கடவுள் உனக்கு கொடுத்திருக்கிறார். சரியா? இந்த சந்தர்ப்பத்தை நீ பெஸ்ட் சாய்ஸா நீ செலக்ட் பண்ணிக்கிட்ட அப்படின்னா அந்த சந்தர்ப்பத்தை நீ சிறந்ததாக நீ உபயோகித்துக் கொண்டா கண்டிப்பாக வாழ்க்கையில் நீ ஒரு நாள் இங்க நின்று பேசிக்கிட்டு இருப்ப. உன்னை பாரு நிறைய பேர் உட்கார்ந்து நீ பேசுறத கேட்டுட்டு இருப்பாங்க. சரியா? புரியுதா? You will be a great leader. Sure, you will be a great leader. வாழ்க்கையில கடவுள் கொடுக்கும் சந்தர்ப்பத்தை எவன் ஒருவன் சரியாக பயன்படுத்துகின்றானோ அவனே வாழ்க்கையில் சிறந்த வெற்றியாளன். அவன் தான் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றியாளனாக முடியும். அப்ப இது எல்லாமே யாருடைய கையில் இருக்கிறது? உங்களுடைய கையில் இருக்கிறது. உன் வாழ்க்கை உன் கையில்.
சரியா? அப்ப உனக்கு கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பிஜிபி பொறியியல் கல்லூரியின் மிகச்சிறந்த ஒரு மாணவனாகவோ மாணவியாகவோ சிறந்த ஒரு வேலை வாய்ப்பை பெற்றுக்கொண்டு இந்த சமுதாயத்திற்கு பணியாற்றக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பொறியாளராக நீங்கள் உருப்பெற்று இந்த சமுதாயத்திற்கும் உங்கள் வீட்டிற்கும் நாட்டுக்கும் நல்லது செய்யக்கூடிய மாணவ மாணவியராக இருக்க என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்துவிடும் என்பது போன்ற நல்ல கருத்துக்களை வழங்கிய கல்வியியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் திலகராணி அவர்களுக்கு நன்றிகள். நேயர்கள் இதுவரை கேட்டது கல்லூரி காலங்கள் நிகழ்ச்சியில பிஜிபி பொறியியல் கல்லூரியுடைய முதலாம் ஆண்டு மாணவர்களுக்காக ஒரு தன்னம்பிக்கையூட்டும் உரையை நமது பிஜிபி கல்வியியல் கல்லூரியுடைய முதல்வர் முனைவர் திலகராணி அம்மா அவர்கள் சிறப்பாக வழங்கியிருந்தாங்க. இந்த நிகழ்ச்சியை நாம கேட்டு பயன்பெற்றோம். நேயர்களே, நிகழ்ச்சியை கேட்டு சுவைத்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது பிரபாகரன்.